டோய் அப்பா, அன்புள்ள அப்பா வணக்கம். என் உடன்பிறப்புகளே உங்களுக்கும் என் வணக்கம். தாத்தா, நீங்கள் ஷேவ் பண்ணலனாலையும் ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கிறீங்க. என் மனைவி சொல்வார்கள், பாட்டி அம்மா விளையாட்டுக்காக சொல்வார்கள், விளையாட்டிற்காக பேசுவார்கள். நான் தொப்பி நான் இந்த தொப்பியை அணிந்து கொண்டு இருப்பதை பாட்டி அம்மா விரும்ப மாட்டுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் வேடிக்கைக்காக விளையாட்டுக்காக சொல்லுவார்கள், என்னங்க உங்களுக்கு தான் தலையில் நிறைய முடி இருக்குது, நல்ல முடி வளருது, உங்களுக்கு மூளை வளராக்கட்டி கூட முடி நல்லா வளருதுங்களே, ஏன் தொப்பி போட்டுக்கிறீங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. தாத்தா நாங்கள் ரொம்ப உஷாராக பிடிச்சிடும் பாயிண்ட்டை. பாட்டி என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு மூளை வளராக்கட்டியும் முடி வளருது, நிறையா தலையில் முடி இருக்குது, ஏன் இந்த தொப்பியை மாட்டின்னு இருக்கிறீங்கோ? முடி தலையில் முடி இல்லாமல் வழுக்கையாக இருக்கிறவங்க தான் தொப்பி அது போட்டு கொஞ்சம் முகத்துக்கு கழிச்ச பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு தான் முடி நிறையா இருக்குது, ஏன் தொப்பி போடுறீங்கன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் தொப்பி போடுறதா வேண்டாமான்னு கேட்குறேன். ஓகே, நான் தொப்பி போட்டுக்கிட்டோமா, நீங்கள் உங்கள் விருப்பம், விருப்பம் என்ன, போட சொன்னால் போட்டுக்கிறேன், தொப்பி தலையில் போட சொன்னால் போட்டுக்கிறேன். தாத்தா நீங்கள் தொப்பி போட்டுங்க தாத்தா, தொப்பி போட்டாவே ஒரு மேல்நாட்டுக்காரர் போல் இருக்கிறீங்க. அவங்க கூட வெயிலுக்கு குளிருக்கு தான் தொப்பியை போட்டுக்குவாங்க, அவங்க சும்மா தலையில் தொப்பியை போட்டதில்லை. அவங்க நாட்டிலலாம் ரொம்ப குளிர், அதே மாதிரி வெயில் அதிகம், அதனால் அவங்க தொப்பி போட்டுக்குவாங்க. அந்த தொப்பி போட்டதுனாலே அவங்களுக்கு ஒரு தனி அழகு இருக்குது. அதே அழகு உங்கள்கிட்டையும் இருக்குது தாத்தா, நீங்கள் தொப்பியை போட்டுங்க தாத்தா. ஓகே செல்வங்களே, நேர் விருப்பத்திற்காக நான் போட்டுக்கிறேன். நீங்கள் முன்ன சொன்னமே, நீங்கள் ஷேவ் பண்ண கட்டிக்கிடும் முகத்தெல்லாம் சுத்தமாக வச்சுன்னுக்கிறீங்க தாத்தா. ஆம் செல்வங்களே, நன்றி, உங்கள் அபிப்பிராயத்துக்கு நன்றி. இது தொட்டில் பழக்கம். நான் சிறு வயதாக இருக்கும்போது என்னுடைய பள்ளியில் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தது. என்ன சொல்லிக் கொடுத்தாங்கனாக்கா, சுத்தம் சோறு போடும், அதனால் நம்ம எப்போ சுத்தமாக இருக்கணும் அப்படின்வாங்க. அப்புறம் ஏதாவது நம்ம வீட்டில் நல்ல பலகாரமோ இல்லை ரிச் ஃபுட், உயர்ந்த ரக உணவு எல்லாம் கட்டிவிடும். மினிமம் கூழாக இருந்தாலும், அது நம்ம தமிழ்நாட்டில் கஞ்சின்னு சொல்லுவாங்க. இங்கே நான் இருக்கிற இடத்துல கர்நாடகாவில் ராகி இலை செய்வாங்க, கூழ் இங்கே அதிகமாக உபயோகிக்கிறாங்க. அந்த கூழை குடித்தாலும் குளிச்சுட்டு சுத்தமாக உடம்பை வச்சுக்கின்னு நீங்கள் கூழ் குடிங்க, சாப்பிடுங்க. கூழானாலும் குளித்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க. அப்போ சொல்லுவாங்க, கந்தையானாலும் கசக்கி கட்டு, அது நீங்கள் அது கிழிஞ்சு போன துணியாந்தாலையும் அதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமாக போட்டுங்க, அது கிழிஞ்சு போயிருக்குதுன்ட்டு கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க.
இந்த காலத்தில் கொஞ்சம் நவீன காலத்தில் துணி ஐரன் போடாக்கிறது கூட பரவாயில்ல. ஷர்ட்டு உடையை ஐரன் ஐரன்னா தெரியல, இஸ்திரி போட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்களே, இஸ்திரி போடாக்கிறது கூட பரவாயில்ல, நான் கசக்கி கட்டுக்கோன்னு இப்போல்லாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கூழானாலும் குளித்து குடி, குளித்து குடி அப்படின்வாங்க. கந்தையானாலும் கசக்கினாக்கா வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமாக அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்வாங்க. இப்போல்லாம் நல்ல துணியாக இருந்தாலும் கசக்கிட்டு ஐரன் போடாமல் அதை போட்டுருங்க. நல்ல துணியாக இல்லை, கந்த துணியாக இருந்தாலே பரவாயில்ல, கடவுள் கொடுத்தது. வெறும் வாய் மல்றவனுக்கு அவுள் கட்ச மாதிரி மினிமம் ஆடை, சில முக்கிய உறுப்புகளை அது மூடி வைத்திருந்தால் பனி, மழை, வெயில் இவைகள் வந்து அந்த கிழிந்த துணி அதெல்லாம் தற்காத்து கொள்ளும் சொல்வார்கள். அந்த வகையில் நான் எப்போதும் சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். நீங்கள் என்னை பார்த்து நீங்களும் சுத்தமாக இருப்பீங்கோ. ஓ, தாத்தாவே சுத்தமாக இருக்கிறாரு, வயசானவர். நம்மளாம் இளையவர்கள். அப்படி இருக்கும்போது ஏன் நம்மலாம் எப்போதும் சுத்தமாக இருந்துட்டு நல்லா கசக்கி துணியெல்லாம் கசக்கி போட்டு, ஒரு வேளை கிழிஞ்ச துணியெல்லாம் கசக்கிட்டு போட்டு தாத்தா சொல்கிற மாதிரி தாத்தாவுக்கு யாரும் சொல்லிக்கிறாங்க. இப்போ கூட நம்ம ஸ்கூல்லலாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதெல்லாம் இப்போ சொல்லிக் கொடுக்குறதில்ல. அதெல்லாம் இப்போது கம்ப்யூட்டர் அப்படி அது எலிய பொடி, சாரி மவுஸ் பொடி. எலினாக்கா மவுஸு, அது எலி பொடின்னு சொல்கிற மாதிரி மவுஸு பொடி. இந்த இன்டர்நெட்டு பாரு, அத்தை பாரு, இத்தை பாரு, இமெயில் பாரு, இந்த லைனில் கற்றுக் கொடுத்துறாங்க. அந்த மாதிரி சுத்தமாக இருந்தாலும் சுகம், அதாவது கந்தையானாலும் கட்டு, சுத்தமாக கூழானாலும் குளித்து குடி, இப்படியெல்லாம் அப்போ சொல்லிக் கொடுப்பாங்க. அது மிகவும் நல்ல பழக்கம். அது என்னுடைய உடம்புல ஊறிட்டு இருக்கிறது. என்ன தாத்தா ஊர்க்காவா? ஊர்க்காவா இல்லை, பேர்க்காவா இல்லை, சும்மா சொல்கிறேன் நான். அது மாதிரி இதெல்லாம் நற்பழக்கங்கள். அதனால தான் இப்போ வரும்போது கூட நான் ரொம்ப சோர்வாக இருந்தேன். வீட்டில் கொஞ்சம் ஏதோ சில வேலையெல்லாம் வீடெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு டயர்டாக வந்தேன். வந்துட்டு உங்கள்கிட்ட பேசலான்னு பார்த்தா இந்த முகத்தை உங்கள்கிட்ட காட்டுறது அவ்வளோ நல்லா இல்லை, இருந்தாலும் சுத்தமாக இருக்கணுன்றதுனால நான் போய்ட்டு கொஞ்சம் முகம் கழிட்டு வந்தேன். பாருங்க, முகம் கழிட்டு வந்தோடனே எனக்கு ஒரு புது உணர்ச்சி, தெம்பாக இருக்குது. அதனால தான் உங்கள்கிட்ட சந்தோஷமாக பேசுகிறேன். சரிங்க தாத்தா. சரிங்க தாத்தா, நீங்கள் மேற்கொண்டு ஏதாவது பேசுகிறதுனாக்கா அடுத்த வீடியோவில் பேசுவோம். இப்போ ரொம்ப களைப்பாக இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க. ஓகே, நாங்களே உங்களுக்கு பாய் சொல்லி அனுப்பிடுறோம். பாய்.